சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தமிழ் புத்தாண்டோட முதல் மாதமான இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா இந்த சித்திரை மாதத்திலையும் மேஷராசி அன்பர்களுக்கு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் அமையுமா அப்படிங்கறத பத்தியும், இந்த சித்திரை மாதத்துல மேஷராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட தவற விட போறீங்க அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு, டாப் கிளாஸா இருக்கு, ரொம்ப அதிர்ஷ்டகரமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதே சமயம் ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ஆவரேஜா இருக்கு, ரொம்ப கஷ்டங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட முடியாது. அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். அதே சமயம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத யோகங்களை கொடுக்கும், எதிர்பாராத லாபங்களையும் இந்த மாசத்துல உங்களுக்கு கொண்டு வரும். முக்கியமா கஷ்டத்துல இருக்கிற கவலைகளோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய பெரும்பாலான மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் நல்ல விதமான பலன்களையே கொடுக்க போகுது. பெரிய அளவுல ஏமாற்றங்களோ அல்லது பெரிய அளவுல பண இழப்புகளோ இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு இருக்காது. ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு சூப்பரான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லிடலாம். குறிப்பா உடல் உழைப்பு மூலமா வருமானம் ஈட்டக்கூடிய எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் சூப்பரான காலகட்டமா இருக்க போகுது, யோகமான காலகட்டமா இருக்க போகுது. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் சரியான பலன் இந்த சித்திரை மாசத்துல கிடைக்க போகுது. சிறப்பான வருமானமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உழைப்பாளிகளும் கூலி தொழிலாளிகளும் வேதனைகளை மறந்து வெளிச்சமான காலகட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவும் இந்த சித்திரை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே சமயம் இந்த சித்திரை மாதத்துல சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மேஷராசியில உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கறதால இந்த மாசத்துல உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வரும். டக்குன்னு மூக்கு மேல கோபம் வந்து நிக்கும். கோபத்தாலேயே ஒரு சில வார்த்தைகளை பேசிடுவீங்க, ஒரு சில செயல்களை செஞ்சிருவீங்க, அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பீங்க. நிதானம் அப்படிங்கறதே உங்ககிட்ட இருக்காது. முக்கியமா நீங்க கோபப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும், ஒரு சில பிரச்சனைகள்ல உங்களை தள்ளி விட்டுரும். ஒரு சில சமயங்கள்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளே உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால மேஷராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதம் முழுக்கவே பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது. கோபத்துக்கு அடிமையாயிடக்கூடாது. கோபத்தை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முயற்சி பண்ணணும். கண்ட்ரோல் இல்லாத கோபம் உங்களுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும், எந்த வகையிலும் லாபத்தை கொடுக்காது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். முக்கியமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு கோபத்தை கொடுப்பாரோ அதே அளவுக்கு நிறைய மன தைரியத்தையும் கொடுப்பார் அப்படிங்கறதால இந்த மாதம் முழுக்கவே நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்க போறீங்க. ஒரு சில விஷயங்களை அதிரடியா செய்ய போறீங்க, ஒரு சில நெருக்கடியான விஷயங்கள்ல அதிரடியான முடிவுகளையும் எடுக்க போறீங்க. அப்படி நீங்க எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் ஒரு சில லாபங்களையும் இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த சித்திரை மாசத்துல உங்களோட கோபத்தை முழுமையா கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுல உங்களுக்கு லாபங்கள் கட்டாயமா கிடைக்கும். நீங்க நஷ்டத்தையோ அல்லது இழப்புகளையோ சந்திக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எதுவுமே இந்த சித்திரை மாசத்துல இல்ல. சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கார், விரைய சனியா இருக்காரு அப்படிங்கறதால ஒரு சில விரைய செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு சனி பகவான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே சமயம் இந்த சித்திரை மாதத்தோட கிரக அமைப்புகள் விரைய செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விதத்துல உங்களுக்கு பண வரவை கண்டிப்பா கொடுத்தே தீரும். பண வரவுல எந்த குறையும் இந்த சித்திரை மாசத்துல இருக்காது அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லிடலாம். அதே சமயம் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு பண வரவு சிறப்பாவே இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கும் ஒரு சில நெருக்கடிகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
அதுலயும் முக்கியமா விரயச்சனி ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கறதால உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமாவும் மருத்துவம் சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த சித்திரை மாதமும் இருக்க போகுது. இதனால மேஷராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாவும் எச்சரிக்கையாவும் இருந்தே ஆகணும். சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளா இருந்தாலும் சரி, அதுக்கான சிகிச்சையை தள்ளி போடாம உடனடியா சிகிச்சை எடுத்துக்க முயற்சி பண்ணணும். முக்கியமா வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வாகனம் சம்பந்தமான விபத்துக்களை நீங்க சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வாகன பயணங்கள் செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. அடுத்ததா திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் அலைச்சல் மிகுந்த ஒரு மாதமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வரன்கள் அவ்வளவு சுலபத்துல உங்களுக்கு அமையாது. உங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திருமணமாகி உங்க குழந்தைகளுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த சித்திரை மாதம் வரன் சம்பந்தமா நிறைய அலைச்சல்களை நீங்க சந்திப்பீங்க. அலைஞ்சே ஓஞ்சி போகக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த சித்திரை மாதம் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வரன்கள் அவ்வளவு சுலபத்துல உங்களுக்கு அமையாது. வரன்கள் தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் உங்களோட தொழில் கண்டிப்பா சூடு பிடிக்கும். கடந்த காலங்கள மாதிரி உங்க தொழில மந்த நிலைமையோ அல்லது தொழில் முடக்கமோ இந்த சித்திரை மாசத்துல இருக்காது. கண்டிப்பா உங்களோட தொழில் சூடு பிடிக்கும். அது மூலமா உங்களோட வருமானமும் 2 மடங்கு அதிகரிக்கும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு மட்டும் தொழில் சம்பந்தமா நிறைய அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு மாதமா இந்த சித்திரை மாதம் இருக்கும். அந்த அலைச்சல்கள் மூலமாவே உங்களுக்கு ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் இந்த சித்திரை மாசத்துல ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு செலவுகள் மிகுந்த ஒரு மாதமா இருக்கும். எந்த அளவுக்கு வருமானம் வருதோ, எந்த அளவுக்கு உங்க கைகள்ல பணப்புழக்கம் இருக்குதோ அதே அளவுக்கு செலவுகளும் கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பணத்தை உங்களால சேமிக்க முடியாது. எதிர்காலத்துக்கு வேணும் அப்படின்னு நீங்க சேமிக்கணும்னு நினைச்சாலும் தேவையில்லாத விரைய செலவுகள் கண்டிப்பா உங்களை விடாம துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த சித்திரை மாசத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே சமயம் உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் 4வது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். தாய்க்கும் உங்களுக்கும் ஏதாவது மனக்கசப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான மனக்கசப்புகளும் சண்டை சச்சரவுகளும் முழுமையா விலகும். உங்களோட தாய் உங்களுக்கு முழு அளவுல ஆதரவா இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தாய் மூலமாவோ அல்லது தாய் மாமன் மூலமாவோ எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது கூடவே உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் 4வது வீட்டுல நீச்சம் அடைஞ்ச நிலையில இருப்பாரு அப்படிங்கறதால ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும், இன்னும் ஒரு சிலருக்கு நிலங்கள் அல்லது வீடுகள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த சித்திரை மாசத்துல கிடைக்கும். படிச்சு முடிச்சிட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பகவான் அருளால இந்த சித்திரை மாசத்துல சிறப்பான வேலை வாய்ப்புகள் கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களோட ஜென்ம ராசியான மேஷராசியில சூரிய பகவான் இருப்பாரு அப்படிங்கறதால இந்த மாதம் முழுக்கவே நெருப்பு சம்பந்தமான பொருட்களை கையாளும் போது நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்கள் திடீர் தீ விபத்துக்களையோ அல்லது மின் கசிவு சம்பந்தமான விபத்துக்களையோ சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டோட முதல் மாதமான சித்திரை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளையும் கொடுத்து ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் திடீர் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். நன்றி, வணக்கம்.